சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு அரசின் செய்தி தொடர்பாளர் அமுதா IAS செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் தற்போது காணலாம். எந்த குழந்தையோடைய தாய்மார் கிச்சன்ல நம்ம சமைக்க வைக்கிறோம்னா அந்த குழந்தைய அந்த ஸ்கூல்ல படிக்கணும். அப்படின்னா தான் இன்னும் அக்கறையாகவும் அவங்க ஆர்வமாகவும் சமைக்கிறாங்க. ஸோ எந்த நம்ம SSGயோடைய குழந்தைய ஸ்கூல்ல படிக்கிறாங்களோ அந்த தாய்மாருக்கு தான் இந்த சமையல் பணியை கொடுத்துருக்கனால அவங்க இன்னும் இன்வால்மெண்ட்டோட இந்த பணிகளை நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இது இன்னொரு நமக்கு கூடுதல் ஒரு அட்வான்டேஜ். இன்னும் குழந்தைகளுக்கு கேட்டிருக்காங்க, கொடுக்குற உணவு நல்லா இருக்கா, திருப்தியா இருக்கா, இல்லை உங்களுக்கு சஃபிஷியண்டா இருக்கா, அது போதுமானதா இருக்கான்னு கேட்டதில்ல. குழந்தைங்க எங்களுக்கு நல்லா வயிறு நிறைய மாதிரி எங்களுக்கு கொடுக்குறாங்க, போதுமானதாக இருக்குன்றதையும் நம்ம ஃபீட்பேக்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ குழந்தைங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆசிரியர்களும் குழந்தைங்க ரெகுலராக வர்றாங்க, அட்டண்டன்ஸ் இது பண்றாங்க, கிளாஸ்ல ஆர்வமா இருக்கான்னு சொல்றாங்க. பெற்றோர்களும் அவங்க பகு குறைஞ்சிருக்கு, நல்லபடியாக குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னு இருக்கு. ஸோ இந்த திட்டம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கனால இந்த 5வது கட்டம் நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் நாளை சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் உள்ள ஒரு பள்ளியில் தொடக்கப்பட உள்ளது. நாளை மட்டும் அனைத்து நகரப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த திட்டம் விரிவாக்கப்பட உள்ளது. பள்ளிகளின் எண்ணிக்கை 2429, 3,06,000 குழந்தைகள் பயன்பெற உள்ளார்கள். அரசு பள்ளியில படிப்படியாக கொண்டு வந்துட்டீங்க, தனியார் பள்ளியில செயல்படுத்த அறிவுறுத்தப்படலாம். அரசு ஆரம்பிச்சு அரசு எய்டட் வரைக்கும் வந்திருக்கோம் இல்லையா, விரிவாக்கம் ஒன்னா பண்றோம். ஸோ கவர்மெண்ட் வில் கன்சிடர் பேஸ்ட் ஆன் பாலிசி டிசிஷன். இதுல எல்லாம் கம்ப்ளீட்டா கவர், இப்போ அரசு உதவி பெறும், இதுல எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த திட்டத்தோட ஆமா ஃபேஸ் 5ஓட அரசு மற்றும் அரசு உதவி பெற கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடும். ஆமா, அது இல்லாம 3 லட்சம். ஸோ மொத்தம் உங்களுக்கு 20 லட்சம் கிட்ட. இல்ல இது வரைக்கும் அந்த ஒரு டிஸ்கஷன் வரல. மேபி ஐ திங்க் ரிக்வெஸ்ட் வந்தா கன்சிடர் பண்ணுவாங்க. கோதுமையும் இருக்கு, இதுல கோதுமை ரவையும் இருக்கு. மில்லட்ஸ் சென்னை கார்பரேஷன்ல பரிட்சார்த்த முறையில கொஞ்சம் செஞ்சாங்க, அங்க கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா போச்சு. சில இடங்கள்ல விரும்பாததுனால, குழந்தைங்களுடைய ஃபீட்பேக்ல அவங்க விரும்பாததுனால அது சேர்க்கல. கிராமப்புறத்துல குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க வீட்லயே அதான் ராகி பொருள் சாப்பிடுறோம், ராகி பொருள் சாப்பிடுறோம், அதனால ரைஸையும் கோதுமை ரவையும் விரும்பி சாப்பிடுறோம். 2 விதமா ரிவ்யூ பண்றோம். ஒன்னு சமைச்ச பண்றதுக்கு அப்புறம் அந்த சாம்பிள் எடுத்து வச்சிருவாங்க. சாம்பிளை ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக நாங்கள் சாம்பிள்ஸ் எடுத்து பார்க்குறோம். இன்னொன்று இந்த டீச்சர்ஸும் அவங்க சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களும் அந்த சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, டீச்சர்ஸ் சாப்பிடணும், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா, SMCன்னு. ஸோ இந்த குழந்தைகளுக்கு உணவு தயாரிக்கும் போதும் சர்வ் பண்ணும் போதும் அந்த SMCலேருந்து ஒரு மெம்பர் இருக்கணும் கண்டிப்பாக. அது அந்த SMCல மெம்பர் யாரு, அவங்க பேரண்டா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதான்னு பாக்குறது பெற்றோர்களும் இந்த நல்ல ஒரு முக்கியமான பங்கு ஆற்றுறாங்க. சில இடத்துல லோக்கல்ல சரி பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலா நான் ரூரல் டெவலப்மெண்ட் செக்ரட்டரியா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் 1 இயர்ல என்னன்னா, உப்புமா கட்டி ஆயிருச்சு, எங்களுக்கு சூடா இல்ல, ஏன்னா சீக்கிரம் கிளறி வச்சிடுறாங்க, நாங்க 8:30 வரும்போது ஆறி போயிருச்சு. நாங்க சொன்னோம் கரெக்டா பராமரிக்கிறதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ் முன்னாடி சமைச்சா போதும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.